என்ன மாமா பெருமிச்சு விடுறீங்க? ஆமா மாப்பிள்ள, எந்த பிரச்சனையும் இல்லாம காரியங்கள்லாம் நல்லபடியா நடத்திட்டோம். என் தங்கச்சி ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையும். ஒருவேளை சந்திரா ஈஸ்வரி கூட்டிட்டு அங்க வந்திருந்தான்னா மாப்பிள்ளைய பத்தின எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கும் சங்கடமா இருக்கும், பெரிய ரசாபாசமே ஆயிருக்கும். மாமா அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னு வைங்க, நினைச்சு பார்க்கவே பீதியா இருக்கு மாமா. அத்தை ஒரு பக்கம் ருத்ரதாண்டம் ஆடுவாங்க, சின்னத்தையும் கூட சேர்ந்துப்பாங்க, பெரிய ரணகலமே ஆயிருக்கும் மாமா. ஆமா மாப்பிள்ள, அப்படி எந்த அசம்பாவிதமும் நடக்கல இல்ல. விடுங்க. அப்படி நடந்திருந்தா நான் ஏதாச்சும் பேச முடியுமா? மூளையில போய் சுருண்டுதான் இருந்திருக்கணும். சரி வாங்க உள்ள போலாம். வாங்க மாப்பிள்ள. அப்பா எங்கப்பா போயிட்டு வரீங்க? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்தம்மா. நீ எங்கம்மா போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. கோயிலுக்கா? கங்கையம்மன் கோயிலுக்குப்பா. கங்கையம்மன் கோயிலுக்கா? ஆமாப்பா, நாங்க போனேன், பார்த்தா சர்ப்ரைஸா அம்மாவும் சித்தியும் வந்துட்டாங்க. ரேவதி சரியா கேட்கல. கங்கையம்மன் கோவிலுக்கா போன? அங்க அத்தையும் சின்னத்தையும் வந்தாங்களா? ஏன் மாமா திரும்ப திரும்ப கேக்குறீங்க? இதுதானே சொன்னேன். இல்ல, நீ கோவில்ல என்ன செஞ்ச? அங்க என்ன பார்த்த? ஏதாவது ஏதாவது பாத்தியா? என்ன மாமா, நான் அங்க சாமி கும்பிட போனேன், அம்மாவும் சித்தியும் வந்தாங்களா, எனக்கு சட்டுன்னு சாமி வந்துருச்சு. சாமி வந்துச்சா? என்னம்மா சொல்ற? என்ன ரேவதி குழப்புற? சாமியே அங்க வரப்போகுது, சாமி தான் ஏற்கனவே அங்க இருக்கே. ஐயோ மாமா, நான் சொல்றது புரியலையா? என் மேல சாமி வந்து இறங்கிடுச்சு. உண்மையில சாமி வந்துச்சா? என்னம்மா? ஆமாப்பா. எப்படி? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கேறின மாதிரி ஆயிடுச்சு, தலை கிருன்னு சுத்துச்சு, ஏய் ஓயின்னு கத்துன. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு மாதிரி எல்லாம் மயக்கத்திலே நடக்கிற மாதிரி அப்படி மயங்கிட்டேன். அம்மா தான் என் மயக்கத்தை தெளிய வச்சாங்க. சாமுண்டீஸ்வரி தான் உன் மயக்கத்தை தெளிய வச்சாளா? இப்ப அவங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ பத்திரமா வீட்டுக்கு போன அனுப்பிட்டாங்க. ஆமா, சின்னத்தை எங்க? சித்தி இன்னும் வரலையா? வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சந்திரா, என்ன இதெல்லாம்? என் தலையெழுத்து மாமா, வேற என்ன சொல்ல? என்ன சித்தி, ஏன் இப்படி பரிதாபமா வரீங்க? இது என்ன கொடும்? என்ன பாக்குறீங்க? உனக்கு நிஜமாவே ஒண்ணும் தெரியலையா? நானே தெரியாம தானே சித்தி கேக்குறேன். நீ தானடி அம்மா உன் மேல சாமி வந்துருச்சுன்னு ஆடின. நீ ஆடின ஆட்டத்துல அங்க நின்ன எல்லாருக்கும் அருள் வந்து கடைசியில எங்கே போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு ஏன் தலையில பால் குடத்தை கொடுத்து திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புனியே, மறந்துட்டியா? ஐயோ சித்தி, இதெல்லாமா நடந்துச்சு? என்னடி பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கேக்குற? உனக்கு ஒண்ணுமே தெரியாதாக்கும். ஆமா சித்தி, எனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல. பாவம் நீங்க, இந்த குடத்தை தூக்கிட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்களா? பாவம் சித்தி நீங்க. அம்மாடி ரேவதி, போதும். உன் பரிதாபத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. மாப்பிள்ள,
சந்திராவும் ஈஸ்வரியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. நல்ல வேளை ரேவதிக்கு சாமி வந்ததுனால அவங்க டைவர்ட் ஆகி நம்மளை பார்க்காம போயிட்டாங்க. கடவுள் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு. ஆமாம் மாமா, ரேவதிக்கு சாமி வந்ததும் அவங்க 2 பேரும் ரேவதி கிட்ட லாக் ஆகி நின்றுட்டாங்க போல. ஃபு, இல்லைன்னா நம்ம கதை கந்தலாயிருக்கும். மாமா, எது எப்படியோ நமக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. ம், அத்தை கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சிட்டோம். ம். அது போதும் மாமா. சரி அக்கா எங்க? என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி போனாங்க சித்தி. இன்னும் இங்க வரல. எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. இருங்க, ஃபோன் பண்ணி பாக்குறேன். சரி, நான் இந்த பூஜை ரூம்ல வச்சுட்டு வரேன். ஹலோ அம்மா. சொல்லு ரேவதி. ஒன்னும் இல்லம்மா, எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களை காணுமே, அதான் எங்க இருக்கீங்கன்னு கேக்குறதுக்காக ஃபோன் பண்ணேன். அப்படியாம்மா, நல்ல வேளை நீயே கால் பண்ணிட்ட. நம்ம புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, செங்கல் சூளையில ஒரு வாட்டி. ஆமா, பேசணும். ஆமா, அதுக்கு லைசென்ஸ் வாங்கணும்னு சொன்னீங்க. ம், கரெக்ட். அது விஷயமா நான் மினிஸ்டர் பார்க்க போயிருந்தேன். அவர் அவசரமா டெல்லிக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்களும் என் கூட டெல்லிக்கு வந்துருங்க, அங்க வச்சே நம்ம லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம், எல்லாத்தோட கிளியரன்ஸையும் முடிச்சிட்டு மொத்தமா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடலாம்னு சொன்னாரு. அதான் போயிட்டு இருக்கேன். அப்படியாமா? வெரி குட்மா. எனக்கும் அது நல்ல யோசனையா தெரிஞ்சது. அதான் டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல, அவர் முடிச்சு தரேன்னு சொல்லும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும்ல. ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க டெல்லியில தங்கி வேலையை முடிச்சிட்டு கிளம்பி வாங்க. சரி ரேவதி, வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். என்னம்மா, உங்க அம்மா எங்க இருக்காளா? அப்பா, அம்மா புது ஃபேக்டரி லைசென்ஸ்க்கு கிளியரன்ஸ்க்கு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு டெல்லி போயிட்டு இருக்காங்களாம். இன்னும் 2-3 நாள்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவாங்களாம். எல்லார்கிட்டயும் சொல்ல சொன்னாங்க. டெல்லிக்கு போறாளா? அப்பாடி, அக்கா 2-3 நாள் இல்லையா? நல்லதா போச்சு. ஏன் சின்னத்தை திடீர்னு அப்படி சொல்றீங்க? அத்தை போனதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? உடம்பு முழுக்க அப்படி ஒரு வலி. 2 நாள் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க போறேன். அக்கா இருந்தா ரெஸ்ட் எடுக்க முடியாதுல்ல, அதனாலதான் சொன்னேன். நான் போய் நல்லா வெந்நீரை வச்சு குளிச்சு தூங்க போறேன். இந்த விஷயத்துல அப்பா மாமா எல்லாரையும் காப்பாத்திட்டேன். இதுவே போதும். கார்த்தி, உன்னை பாராட்டியே ஆகணும். எதுக்கு? எதுக்கா? ராஜா கார்த்தின்னு டபுள் கேம் சூப்பரா ஆடிட்டு இருக்கல்ல, அதுக்குதான். ஆனா பாரு, பாவம் என் அக்கா தன்னை புத்திசாலின்னு பெருமையா நினைச்சுக்குவா. ஆனா இப்ப வரைக்கும் உண்மையை புரிஞ்சுக்காம உன்னை முழுசா நம்பிட்டு இருக்கா. நீ ராஜா சேதுபதியோட பேரங்கிறத நான் சொன்ன அவ இன்னைக்கு வரைக்கும் நம்ப மாட்டேங்கிறா. பெர்ஃபார்மன்ஸ்ல நீ பின்னி எடுக்கிறடா, உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. சாமர்த்தியமா போய் உங்க அம்மாக்கு கொல்லி வச்சுட்டல்ல, 3வது நாள் காரியமும் பண்ணிட்ட. இதையெல்லாம் நீதான் செஞ்சேன்னு என்னால நிரூபிக்கவே முடியல. அது மட்டும் இல்ல, நீ அந்த கிழவியோட இருக்கிற போட்டோவை காட்டி நிரூபிக்கலான்னு பார்த்தா அதுலயும் தோத்துதான் போன. அப்புறம் சென்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து நிரூபிக்க முடியாம தோத்துதான் போனேன். இப்படி உன் விஷயத்துல நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ எனக்கு எதிரா ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. நீ என் எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல. முதல்ல உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு உண்மையா இருங்க. அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு மனசார நினைங்க. அடேங்கப்பா, உண்மையா இருக்கிறத பத்தி நீ பேசுறியா? நீ அவங்க கிட்ட உண்மையா இருக்கியா? நீ யாருங்கிறத மறைச்சு வேஷம் போட்டுட்டு தானே இருக்கிற. உங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணுன்ற நல்ல எண்ணத்துல தான் இந்த உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்களுக்கு எல்லாம் செய்யற உங்க அக்காவையே நல்லா ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி கெட்ட எண்ணங்களோட இருந்தீங்கன்னா என்னைக்குமே உங்களால ஜெயிக்க முடியாது. டேய், இப்ப வேணா நான் தோத்து இருக்கலாம்டா, ஆனா நான் சீக்கிரமே ஜெயிச்சு உன்னை வீட்டை விட்டு ஓட விரட்டாம நான் விட மாட்டேன்.
இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நானே அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. இப்போ இந்த கும்பாபிஷேகமே நின்றுருச்சு. இப்போ ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் அம்மாவை கொண்ட அந்த குடும்பத்தோட என் அக்காவோட குடும்பத்தை எந்த ஜென்மத்திலே ஒண்ணு சேர்க்க விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் இங்கே வந்ததே இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான். கண்டிப்பாக நான் சேர்த்து வைப்பேன். அதையும் பாத்தரலாம். ஹலோ கார்த்தி, சொல்லு. எப்படா இருக்க? ஆ, இருக்கேன். நீ ஓகேவா? ஆ, ஓகே தானா? டேய், நீ ஓகேவா இருக்கேன்னு சொன்னாலும் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடா. யூ ஆர் நாட் ஓகே. அம்மாவை இழந்த துக்கத்திலிருந்து நீ முழுசா வெளியே வரலன்னு எனக்கு தெரியும். கார்த்தி, எனக்கு நல்லா தெரியும்டா. நம்ம 3 பேரும் அம்மாவுக்கு பசங்க தான். ஆனால் அம்மாவுக்கு உன் மேலே தான் பாசம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி அம்மா மேலே நீ தான் அதிகமாக பாசம் வச்சிருந்த. அதனால உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியும்டா. அதனால நான் மேற்கொண்டு இதை பற்றி பேசி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. வேற ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்டா. என்ன விஷயம்னா சொல்லு. அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க இல்லையா? அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டிஸ், ஷேர்ஸ்லாம் நிறையா இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம 3 பேர் பேர்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்டா. இல்லை, இப்போ அதுக்கெல்லாம் என்ன அவசரம்? இல்லை கார்த்தி, நம்ம ஆடிட்டரும் லாயரும் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம 3 பேரோட சைன் அவசியம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு இப்போ நீ சென்னை வந்தே ஆகணும். சரிங்கண்ணா. எப்போ வரணும்? நாளை மறுநாள் நீ வந்தே ஆகணும்டா. எங்கே வரணும்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது இருக்கும் கார்த்தி. சென்னையில் எங்கே? விருகம்பாக்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். விருகம்பாக்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஓகே, நான் வந்துடுறேன். ம், சரி. கார்த்தி, அங்கே பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்தி, நாங்கள் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிடறோம். நீ வந்து சைன் பண்ண மட்டும் போதுண்டா. சரிண்ணா. டே கார்த்தி, சென்னைக்கு போறியா? நல்லதா போச்சு. எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் எப்படி காய் நகர்த்தி உன்னை அக்கா கிட்ட மாட்டி வர்றேன்னு மட்டும் பாரு. இனி நீ தப்பிக்கவே முடியாதுடா. பாட்டி, என்ன பாட்டி ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? உனக்கு சொந்தமான ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு. எனக்கு சொந்தமான பொருளா? நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையே பாட்டி. காட்டுறேன். என்ன பாட்டி தாலி எடுக்கிறீங்க? இது யார் தாலி? இது உன் அத்தை. இதுமா அபிராமியோடது. கார்த்தி அம்மாவது. அபிராமி இறந்ததுக்கு அப்புறம் இது என்கிட்ட தான் இருக்குது. உனக்கு சேர வேண்டியது. என்கிட்ட இருக்கிறதுக்கு நியாயமே இல்லை. அதான் இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். இந்த அடக்கண்ணு, இதை வாங்கிக்க. இல்ல பாட்டி, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். அது உங்க பொண்ணோட தாலி தானே. இருக்கலாம்டா. எப்ப அபிராமி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் குழந்தைங்களெல்லாம் பெற்றுக்கிட்டாலோ அப்பவே அவளுக்கு சொந்தமான பொருள், நகை எல்லாமே அவளுக்கு சொந்தம், அவ பிள்ளைங்களுக்கு சொந்தம். கார்த்தி அவளோட புள்ள தானே, அவன் ஓம் புருஷன். அதனால தான் சொன்னேன், இந்த தாலி உன்கிட்ட இருக்கிறது தான் முறை. இந்தா கண்ணு, இதை வாங்கிக்க. இதை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வை. பாதுகாப்பா இருக்கணும், புரியுதா?
சரிங்க பாட்டி. அம்மாடி ரேவதி, இப்பத்தான் நீ என் பேரனை ஏத்துக்கிட்ட, அப்ப அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுமா, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நீங்க 2 பேருமே ஒன்னா சந்தோஷமா வாழணும், அதுதான் என் ஆசையும் கூட. பாட்டி, நான் தான் சொன்னேன்ல, அவரை சரி வர புரிஞ்சுக்காம அவரை நான் நிறைய காயப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன், கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா அவர் அதுக்கெல்லாம் கோவப்படாம பொறுமையா இருந்து என்ன புரிஞ்சு நடந்துக்கிட்டாரு. சின்னதா கூட வெறுப்பு காட்டினதில்ல பாட்டி. என் உயிருக்கு நிறைய தடவை ஆபத்து வந்தப்ப கூட அவர் தான் வந்து காப்பாத்தினாரு. இப்படி எனக்காக இவ்வளவோ செஞ்ச அவருக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே செய்யல. இனிமே அவருக்காக வாழணும், அவரை சந்தோஷமா வச்சுக்கணும், நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நான் கூட இருக்கேன்ற தைரியத்தை கொடுக்கணும், அவர் மனசு நோகாம நடந்துக்கணும். இதெல்லாம் நடக்கட்டும், அப்புறமா நான் உண்மையை சொல்றேன் பாட்டி. சரிடா கண்ணு, உன் விருப்பம் என்னமோ அப்படியே செய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நீ உன் புருஷனும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது. ஏன் பாட்டி, நாளைக்கு என்ன விசேஷம்? கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றீங்க? நாளைக்கு சனி பிரதோஷம்டா. சனி பிரதோஷத்தன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு வந்துருங்க. அப்படியே எனக்கும் நம்ம ஊர் கோயில்ல சின்னதா ஒரு வேண்டுதல் இருக்கு. என்ன வேண்டுதல் பாட்டி? கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். அது நடக்காமலே போயிடுச்சு. மறுபடியும் சீக்கிரம் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக கோயில்ல 1008 முறை சுத்தி வர்றதா வேண்டி இருக்கேன். அந்த வேண்டுதலை நிறைவேற்றணுமா. என்ன பாட்டி, கோயில்ல 1008 தடவை சுத்தி வர போறீங்களா? ஆமாண்டா கண்ணு. பாட்டி, உங்க வயசுல உங்களால 1008 தடவை சுத்தி வர முடியுமா? அது உங்க உடம்பு தாங்குமா? நான் பண்ணிடுவேம்மா. மறுபடியும் சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கணும், நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும். இதெல்லாம் நடக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. நான் செய்யாம வேற யார் செய்யறது? நீங்க செய்ய வேண்டாம் பாட்டி, உங்க வேண்டுதலை நான் செய்யறேன் பாட்டி. நீ செய்றியா? எதுக்குமா? நான் பண்ணிக்கிறேன், நீ பேசாம இரு. பாட்டி, நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு செய்யறேன். இனிமே நானும் என்னால முடிஞ்ச முயற்சியை செய்ய போறேன். கார்த்திக் இந்த விஷயத்துல துணையா இருந்து எல்லா உதவியும் செய்ய போறேன். அதனால இந்த வேண்டுதலை நானே செய்யறேன். நீங்க இந்த வயசுல கஷ்டப்பட வேண்டாம். நீங்களும் என் கூட கோயிலுக்கு வாங்க. அப்ப நீங்க சொன்ன வேண்டுதலையும் நானே செஞ்சிடுறேன். சரிடா கண்ணு, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீயும் என் பேரனும் சேர்ந்து நம்ம 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க 2 பேரும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கணும்டா. சரிங்க பாட்டி, நான் வரேன். சரிம்மா, இந்த பத்திரமா எடுத்துட்டு போம்மா. போயிட்டு வாடா கண்ணு. அத்தை நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போனவங்க. கடவுளா இருந்து மக்களை ஆசிர்வதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் முழுசா நம்புறேன். நீங்க இந்த உலகத்துல இல்லைனாலும் உங்க ஆன்மா எப்பவும் எங்களோட தான் இருக்கும். எங்களோட நன்மைக்காக வேண்டிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் நிறைய கனவு கண்ட அத்தை. நீங்க என்னோட மாமியாரா என் கூட வந்து இருப்பீங்க, பேர குழந்தைங்கள வளர்ப்பீங்க, கொஞ்சுவீங்க. பண்டிகை நாள்ல என்னையும் கார்த்திகையும் வாழ்த்துவீங்க. இப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன். ஆனா விதி உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. நீங்க என் நினைப்பிலேயே இருக்கீங்க. இந்த தாலி மூலமா எப்பவும் என் மனசுலயே இருப்பீங்க.
அது மட்டும் இல்ல அத்தை, உங்க நினைவு மட்டும் இல்ல, இந்த தாலிய மட்டும் இல்ல, எல்லாத்தையும் விட கார்த்தி எனக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த உலகத்துல கார்த்திய விட சிறந்த உன்னை யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது. ஆனா நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் கார்த்தி தான். கார்த்தியை என் உயிர் மாதிரி பத்திரமா நான் பார்த்தேன். உங்ககிட்ட நான் இன்னொன்னு கேக்குறேன். என் வயித்துல நீங்க வந்து புள்ளையா பிறக்கணும். அதுதான் உங்ககிட்ட என்னோட பிரார்த்தனை அத்தை. என்ன ரேவதி, என்ன அப்படி பாக்குற? நான் தான் மனசாட்சி. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு? என்ன சந்தோஷம்? என்ன கேள்வி இது? என்னோட ஒரே சந்தோஷம் என் கார்த்திக் தான். அவர் தான் என் சந்தோஷம் எல்லாமே. ஏண்டி, நீ தான் முழுசா கார்த்திகை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல, அப்படியே வாயை திறந்து அதை சொல்லாம இருக்க. நீயா கார்த்திகிட்ட போய் நான் உங்களை லவ் பண்றேன், இனிமே நீங்க தான் என்னோட வாழ்க்கை, உங்களோட தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே? அது சொல்லலாம். ஆனா அவரே அம்மாவை இழந்த துக்கத்துல இருக்காரு. இப்ப போய் இதை எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? ஹே, அவருக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? துக்கத்துல இருக்கிற மனுஷனுக்கு உன்னை நான் காதலிக்கிறேன், உனக்காக நான் இருக்கேன்னு நீ சொன்னா அது அவருக்கு பெரிய ஆறுதல் கொடுக்கும்ல. போய் சொல்லு. சரி.